வணக்கம் நண்பர்களே. ரயில்வேயின் மிகப்பெரிய அறிவிப்பு, நம்ம இந்தியன் ரயில்வேயோட மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. இனி யூடிஐடி கார்டு இருந்தால் போதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உரிமை வந்துருதுங்க. என்னுடைய பேர் வெங்கட். ரயில்வே தகவலுடன் நான் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலுக்கு இப்போது தீர்வு கொடுத்துருக்காங்க. இனிமே மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பார்த்தீங்கன்னா திவ்யாங்யான் கோச்னு ஒன்று இருக்குங்க. அதில் பயணம் செய்ய மாற்று திறனாளிகளுக்கு பல்வேறு ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இந்த யூடிஐடி கார்டு மூலியமா குறையுது. நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் டெய்லி ஒரு வீடியோ ரயில்வேட்டில் போட்டுட்ருக்கேன் நம்ம தமிழில். ஸோ அப்போ தான் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பேசக்கூடியது உங்களுக்கு சேரும், நிறைய பேர்த்துக்கு போகும். நீங்கள் லைக் பண்ண கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அல்காரிதம் நிறைய ரயில்வே ஃபேன்ஸுக்கு போகுங்க. சரிங்களா? இந்த புதிய விதி யாரெல்லாம் பயன்பெற முடியும்? யூடிஐடி கார்டு பற்றி என்றால் என்ன? டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யலாமா? எஸ்எல்ஆர்டி மற்றும் எல்எஸ்எல்ஆர்டி எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம பேசுவோங்க. இந்தியன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதிகள் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றனங்க. அதில் முக்கியமானது திவ்யாங்யான் கோச்சுங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் கோச்சுங்க. பொதுவாக மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கார்வாருடன் இந்த வண்டி இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கோச் இணைக்கப்பட்டிருக்கும். எஸ்எல்ஆர்டி அல்லது எல்எஸ்ஆர்டி கோச்சுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கணுங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆவணத்தை காட்ட வேண்டும், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் போதுமா, கன்செஷன் சர்டிஃபிகேட் வேண்டுமா, அரசு வழங்கிய அடையாள அட்டை வேண்டுமா என்பதில் பல குழப்பங்கள் இருக்குதுங்க. இந்த குழப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ரயில்வே ஊழியர்களுக்கே தெளிவான விளக்கங்கள் இல்லாததால் பயணிகள் சிரமப்பட்டனாருங்க. இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரயில்வே வாரியம் ஒரு முக்கிய விளக்கத்தை வழங்கியுள்ளது. அதன்படி செல்லுபடியாகும் யூடிஐடி கார்டு வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் அன்ரிசர்வ்டு திவ்யாங்யான் கோச் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். ரயில்வே சலுகை கட்டணத்துக்கு தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த கோச்சுகளும் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இதன் மூலம் பல ஆண்டுகளாக இருந்த ஆவண சரிபார்ப்பு குழப்பம் நீங்குதுங்க. ஸோ யூடிஐடி கார்டு என்றால் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். பல்வேறுக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். யூடிஐடி கார்டு என்றால் என்ன? விரிவாக்கம் யூனிக்யூ டிசபிலிட்டி ஐடி கார்டுங்க. இந்த அட்டை மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளிப்பு துறையால் வழங்கப்படுகிறது. இந்த அட்டையில் அவருடைய பெயர் என்ன, புகைப்படம், டிசபிலிட்டி வகை, டிசபிலிட்டி சதவீதம், தனிப்பட்ட அடையாளம் என்ற எல்லாமே ஏற்படும். இந்த ஒரு கார்டு நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளும் ஒரே மாதிரியான அடையாள அட்டையாக வரப்போகுது, செயல்படுகிறது. முன்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு சான்றிதழ்கள் இருந்தன. இப்போது யூடிஐடி கார்டு மூலம் இந்தியாவுக்கே ஒரு காமன் கார்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் ரெண்டு ஒன்று இருக்குங்க. எஸ்எல்ஆர்டி அந்த கோச்சில் போகிறது, எல்எஸ்எல்ஆர்டி. பலர் ரயிலில் பார்த்துருப்பீங்க. கோச்சின் வெளியே ரிசர்வ் ஃபார் திவ்யாங்யான் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுதான் எஸ்எல்ஆர்டி எல்எஸ்எல்ஆர்டி கோச்சு. எஸ்எல்ஆர்டி விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம் லக்கேஜ் ரேக் ஃபார் திவ்யாங்யான். இந்த கோச்சில் வீல் சேர் பயணிகள், பார்வையற்றோர், கேட்கும் திறன் குறைபாடு உள்ளோர், உடல் ஊனமுற்றோர் பயணம் செய்ய வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். பெரும்பாலான ரயில்கள் இந்த கோச் கார்ட்வான் அறைகள் இருக்கும். இதனால் ஏறுவதும் இறங்குவதும் எளிதாக இருக்குங்க. டிக்கெட் கட்டாயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். யூடி கார்டு இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் 2 டிக்கெட் நீங்கள் காமிக்கணும். நீங்கள் ஒரு ப்ரூஃப் காமிக்கணும், ஒரு டிக்கெட் காமிக்கணும். யூடிஐடி இருந்தால் மட்டும் போதுமான பத்தாது. யூடிஐடி ப்ளஸ் நீங்கள் போகக்கூடிய டிக்கெட் சார்ஜஸ் நீங்கள் இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடிஐடி கார்டு என்பது தகுதியை நிரூபிக்கும் ஆவணம் மட்டுமே பயணிக்க தேவையான செல்லுபடியாகும். பயண அனுமதி டிக்கெட் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது யூடிஐடி கார்டு ப்ளஸ் வேலிட் டிக்கெட் இரண்டும் அவசியம். டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண செய்தி அல்லங்க, ஒரு சமூக மாற்றத்தின் தொடக்கம். இந்தியாவில் கோடிக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். பலருக்கும் பயணம் செய்வது பெரிய சவால். ஆவண சரிபார்ப்பு பிரச்சனை காரணமாக சில கோச்சுக்குள்ளேயே விடுறதில்ல. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் நான் டிசபிலிட்டி பீப்புள்ஸ் உள்ள வந்துடுறாங்க. இதை ரயில்வே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கான இந்த ஒரு அதிகார நடவடிக்கை. ஸோ
என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாதன் ரோட்ஸ்ல வந்து அனுமதி இல்லாமல் பயணம் செய்வதற்கு எதிராக கடுமையான சட்டம் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவர்களுக்கு இடம் கிடைப்பதை உறுதியான செய்வதே ரயில்வேயின் நோக்கம். ஸோ டிசபிலிட்டிக்கு தான் அந்த கோச்சு, வேற யாரும் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ இன்னைக்கு நான் பேசுறது. நாளைக்கு ஒரு வீடியோ வந்து சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பை. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பைங்க.